ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். லூக்கா 5:31-32. மனிதமே தன்னை சிருஷ்டித்த தேவனை விட்டு தூர போய்விட்டார்கள், கெட்டு போய்விட்டார்கள், சீர்கெட்டு போனார்கள். அதன் பலன் உலகமே வியாதியாலே பீடிக்கப்பட்ட ஒரு நிலை ஆகும். ஏதோ ஒரு விதத்திலே உலகமே வியாதியாலே பாதிக்கப்பட்ட மக்களாலே நிறைந்திருக்கிறது என்றால் அதுதான் உண்மை. ஒருவேளை அது உடலை சார்ந்தோ அல்லது மனதை சார்ந்தோ இருக்கலாம். இதை ஒத்துக்கொண்ட மக்களும் உண்டு, இல்லை என்று கூறும் ஒரு கூட்டமும் உண்டு. உண்மையில் அதிக பாதிப்படைந்தவர்கள் இந்த இல்லை என கூறும் மக்களே. இந்த தீராத நிலைக்கு காரணம் சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டியாகிய மனிதத்திற்கும் இடையே உள்ள உறவின் சீர்கெட்ட நிலையே பாவமே. உறவை சீர் செய்யவே, பாவத்தினின்று மனம் திரும்பவே உலக இரட்சகராக தம் மைந்தரான இயேசு கிறிஸ்துவை தேவன் தாமே அனுப்பினார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அதே போல் நீதிமான்களை அல்ல, நாங்கள் நீதிமான்கள் அல்ல, நாங்கள் பாவிகளே என்று அவரண்டை வரும் எவருக்கும் மனம் திரும்புதலை, இரட்சிப்பை, நித்திய வாழ்வை அளிக்க வந்தேன் என்கிறார். அவரை நாடி தேடி வந்த மக்களை அவர் ஏற்று அந்த வாழ்வை, நித்திய வாழ்வளிக்கும் அன்பின் ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். அவர் சத்தம் கேட்டு அவரிடம் வருவோர் நித்திய ஜீவனை பெற்று பயனடைவோர். ஆண்டவர் தாமே அந்த கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. ஆமீன். God bless you.